இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிற்றுக்கிழமை, பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இதன் வரலாற்று பின்னணியாது, அதன் முக்கியத்துவம்தான் என்ன? இதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நமது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சொல்ல முடியா பாடுகள் பட போகிற பெரிய வாரத்தின் ஹோலி வீக்கின் முதல் நாள்தான் என்று. அந்த காலத்தில் பாஸ்கா கொண்டாட்டம் இருந்தது. இயேசு கூட அதே பாஸ்கா கொண்டாட்டத்தில் பங்கு பெறதான் தன் சீடர்களுடன் ஜெருசலேமுக்கு கிளம்பினார். அவர்கள் ஒலிவ மலைக்கு பக்கத்தில் உள்ள பெத்தானியா என்னும் இடத்தை அடைந்ததும் தன் சீடர்களில் இருவரை இயேசு அழைத்தார். அவரிடம், இந்த ஊருக்குள் செல்லுங்கள், அங்கே யாருமே இதுவரை பயன்படுத்தாத ஒரு கழுதையை காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அப்படி நீங்கள் செய்யும் போது யாராவது உங்களிடம், ஏன், எதற்கு இந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று வினவினால், இது இயேசுவிற்கு வேண்டும் என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் அவ்வாறே செய்தனர். பிறகு தங்களது ஆடைகளை அந்த கழுதையின் மேல் விரித்து இயேசுவை அதன் மேல் அமர்த்தினர். இயேசுவும் ஏறி ஊருக்குள் நுழையும் போது பெரிய மக்கள் கூட்டம் இயேசுவிற்கு எதிரே வந்து அவரை வரவேற்றனர். தரையிலே தங்கள் ஆடைகளையும் விரித்தனர். குருத்தோலைகளை கையில் ஏந்தி என்ன பாடினார்கள் தெரியுமா? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகின்றவர் ஆசிர்வதிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் பூமியிலே அமைதியும் உண்டாகுக என்பதாய் பாடினர். இதை பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். உடனே இயேசுவிடம் வந்து, இயேசுவே, ஏன் இவர்கள் கத்துகிறார்கள், பிதற்றுகிறார்கள்? உமது ஜனங்களை, உமது சீடர்களை அமைதியாயிருக்கச் சொல்லும் என்றார்களாம். அதற்கு இயேசு, இந்த மக்கள் சொல்லாவிட்டால் இங்கே கிடக்கின்ற கற்களே சொல்லும் என்றாராம். இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிற்றின் துவக்கம் நண்பர்களே. இயேசு கழுதை மேல் ராஜாவினைப் போல் வருவதை பார்த்த மக்கள், இவர்தான் வரவிருக்கின்ற மேசியா, தங்களை ரோமர்களிடம் இருந்து விடுவிக்கப் போகிறவர் என்று விசுவாசித்தனர். இஸ்ரவேலின் ராஜா என்றும் நம்பினர். அந்நாட்களில் போரில் வென்று வருகின்ற ராஜாவை இவ்வாறே வரவேற்பது வழக்கமாம். இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே சக்கரியா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். கேட்போமா? சீயோன் மகளே, மிகவும் களிகூர், எருசலேம் மகளே, கெம்பீரி. இதோ உன் தேவன் உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், இரட்சகர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சக்கரியா எழுதி வைத்தார். ராஜாக்கள் பொதுவாக குதிரையின் மேல்தான் வருவார்கள். ஆனால் நம் இயேசு ராஜாவோ தன் தாழ்மையை, தன் அன்பை, பாவிகளைத்தான் தான் தேடி வந்தேன் என்ற நிலையை வெளிப்படுத்த கழுதையின் மேல் வந்தார். நமக்காக பாடுபட்டு மரித்தார். நம் பாவங்களை தன் முதுகின் மேல் சுமந்தார். இதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்களும் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று இன்றைய நாளில் கூறி ஆர்ப்பரிக்கின்றோம். மகளே சீயோன், அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்பதற்கிணங்க எங்களிடம் வாரும் இயேசுவே, எங்கள் பயத்தை நீக்கும் இயேசுவே, உம்மை சுமக்கும் ஒரு கழுதை குட்டியாக எங்களை மாற்றும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம்
ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.